ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோவும் ஹீரோயினோட அம்மாவும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க, நான் தான் டோவோ கம்பெனியில் ட்ரக்ஸ் இருக்கிறதா உனக்கு மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு. அவன் ஷாக் ஆயிடுறான், இந்த நியூஸ் வந்து உண்மைதானா அப்படின்னு. ஆமாம், இது உண்மைதான். நான் என்னோட நெட்வொர்க்கை வச்சு தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், நீ என் பொண்ணு கூட இரு அப்படின்னு. உங்கள் பொண்ணு என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவள் வந்து பயமே இல்லாமல் நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கா. என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு கொஞ்சம் அக்கறையாக பேசும்போது, என்னப்பா என் பொண்ணு மேலே உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பட்டுன்னு கேட்டுறாங்க. இவனா ஒரு மாதிரி முழிக்கிறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் சேஃப்டியே முக்கியம் இல்லை அப்படின்ட்டு. சரி, என் பொண்ணுக்கும் வயசாகுது, நீயும் பார்க்க நல்லா தான் இருக்க, நீ எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காக தான் முக்கியமாக நான் இங்கேயே வந்தேன். உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி தான் பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த ஹைனா ரெண்டு பேத்தையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் அம்மாவும் உன்னை மன்னிச்சிட்டோம், ரெண்டாவது டைம் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு. அவளுக்கு இருக்கிற கடுப்பில் இன்னுமே பயங்கர கடுப்பாயிருது. ஸோ அவங்க வந்து விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்கா. இங்கிட்ட வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அந்த வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கான். பயங்கரமாக ஸ்மைல் பண்ணுறான். அந்த கடவுளே என் சைடு தான் இருக்கார் போலையே. சரி, இது ஒரு விதி தான் போல, இவளை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு. அப்போ அந்த ஆள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன், இவளோட பேர் வந்து டீசங்க, அதாவது இவளோட நேமை மாற்றி தான் இங்கே கொடுத்துருப்பா போல. அதுவும் இவள் மங்கோலியாலேருந்து வந்திருக்கா. இவளுக்கு 22 வயசு ஆகுது. இவ கொரியன் பேசுவா, பட் அந்த அளவுக்கு மரியாதையெல்லாம் பேச மாட்டா. அவள் வாயில் வரதை பேசுவா அப்படின்னு. பரவாயில்ல, இவ பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்கிறான். சரி, அந்த மேனேஜரை என்னை வந்து இப்போவே மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே அந்த மேனேஜரை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காளா. எப்போ பார்த்தாலும் ஏயா என்னையவே பார்த்துட்டு இருக்க, நான் என்ன உன் கண்ணுக்கு டிவியாவா தெரியுறேன் அப்படின்ட்டு. சரி சரி அப்படின்ட்டு இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை தான் இழுக்கிறாப்புல, முதுகில் சுளுக்கிருச்சு போல. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனில் நிற்கிறாரு. பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா, உங்கள் அம்மா உன்னை ஏதோ குறப்பிரசவத்தில் பெற்றுட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ வந்து ஸ்டெமினா இல்லாமல் இருக்க அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா அந்த சுளுக்கெல்லாம் டப்புன்னு எடுத்து விட்டுட்டு இருக்கா. இவர் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. அடடா, நல்லா இருக்கேம்மா, பல திறமைகள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா அசால்ட்டா 5 பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாரும் ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த ஹைனா கூட ஒரு மாதிரி பார்க்குறா. ஹைனாவை பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான்ல போலீஸில், அவனுமே ஹைனா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்ற விஷயங்களை நோட் பண்ண தான் செய்கிறா. அந்த டைம் தான் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி வர. வில்லன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறான். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு. மேனேஜர் வந்து கேட்குறாரு, நான் வந்து அந்த பொண்ணை ஸ்பை பண்ணி உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு. ஸ்பைன்ற வார்த்தைலாம் வேண்டாம், அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்ற விஷயங்களை மட்டும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவளோட பவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கம்பெனியில் வந்துட்டு அவளுக்கு வேறு ஒரு போஸ்டிங் கொடுக்கலான் இருக்கேன். இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலு, வேறு யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே ப்ரொமோஷனை எதிர்பார்த்து தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்பையெல்லாம் பண்ணி சொல்கிறேன் சார், ஆனால் எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ வந்து எனக்கு வீடியோவாக எடுத்து சென்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு. அதே சமயம் அந்த லவ் பேர்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஃபோன் பண்ணுறா, ஏய் எங்கப்பா இருக்கீங்க, நான் பார்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஹீரோ வந்து லீவ் போட்டான், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து கேட்குறா, யார் நான் சொன்னா நல்லா இருக்காளா அப்படின்னு. நல்லா தான் இருக்கா, ஆனால் அவள் ஏதோ டெலிவரி கம்பெனியில் வேலை செய்கிறாளாமே, நம்மளையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றா அப்படின்னு. என்ன சொல்கிற, டெலிவரி கேர்ளாக வேலை செய்கிறாளா? சரி, அவள் ஏதோ பண்ணிட்டு போகிறா, நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், வா நம்ம 2 பேரும் போயுமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த ஹப்பில் தான் காட்டுறாங்க. ஹைனாவை வந்துட்டு ஒருத்தவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பான்ல, அவன் வந்துட்டு இந்த மிஷினில் எல்லாத்துலேயுமே பொருள் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமு இவனோட சட்டை பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் மாட்டி இவன் அந்த மிஷின்குள்ளே போயிட்டுருக்கான். ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நான் பிடிச்சி இழுக்கிறாங்க, பட் மிஷினை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமாக இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே போய்கிட்டே இருக்கான். அந்த டைம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பார்க்குறா, என்னடா ஆச்சு அப்படின்னு. சரசரன்னு இவ பார்த்தீங்கன்னா ஓடி வந்து அந்த மிஷின் மேலே தான் ஏறி நிற்கிறா. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடுது. இதுக்கப்புறமா அவனோட கழுத்துலலாம் சிக்கியிருந்துருக்கும் போல் அந்த கயிறு, அதெல்லாம் எடுத்து விட்டு நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம ஹீரோனை பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை ஹைனாவுமே தூரமாக நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ மேனேஜர் பார்த்தீங்கன்னா அவளை கூப்பிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ என்ன அந்த பையனை கூப்பிட்டு ஏதோ கொலை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்லாம் மிரட்டினியாம்மா, இதெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு கம்பெனியா,
நீயே காசு வாங்கிட்டு தானே வேலை செய்யற, ஒழுங்கா அவன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டு அமுச்சு விடுறாரு. இவங்க எல்லாரும் திட்டுனால இவளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே தான் கோவம் வருது. ஏன்னா அவள் வந்தனால தானே நான் இங்கே வந்து வேலை செய்கிறேன், இல்லைன்னா நான் எப்படியும் இருந்திருப்பேன்ல அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. அவங்க பையன் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸை நல்லா அமுக்கிட்டு இருக்கான். அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமாக படுத்துட்டு இருக்காப்புல. அவங்க அம்மா உட்காந்து எதை பண்ணிருக்காங்களா, நீங்கள் 3 பேரும் இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தம்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டு இருக்க முடியல. இந்த ஒரு ஒரு விலங்கு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சோம்பேறித்தனமாக இப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்குமே, தேவாங்கா, அதே மாதிரி தான் இந்த தம்பி இருக்காப்புல. அதே சமயம் அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்போட தான் அந்த ட்ரெட்மில்ல ஓடிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு 2 சங்கிலியை கையில் வச்சிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 1000 கிலோ இருக்கும் போல. அதை எடுத்து அசால்ட்டாக ஏதோ கயிறை சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்காப்புல. அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா பயங்கரமான அந்த தம்பிள்ஸ் எல்லாம் போட்டு தூக்கிட்டு இருக்காப்புல. இவங்க கிட்ட நான் 100 கிலோ வெயிட்டு கேட்குறேன், கொடுக்கவே மாட்டானுங்கப்பா அப்படின்ட்டு இதில் புலம்பிட்டு வேற இருக்காப்புல. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா இவன் அவங்க அப்பாவை மீட் பண்ண தான் வந்திருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து சின்ன வயசில் தொலைஞ்சு போயிருப்பாங்கல்ல, அப்பாவே அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க போல, டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க போல. இவங்க அப்பா கூட இருக்கும்போது நாமின் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவான், ஃப்ரீயாக இருப்பான். அவங்க அப்பாவை அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல. ஏன்னா அவங்க அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அப்பா நீயும் அம்மா ஒன்று சேரலாம்ல, அதான் நாம்சன் வந்து கிடச்சிட்டால அப்படின்னு. இல்லை இல்லை, நான் இப்போ தான் நல்லா இருக்கேன், நீ சும்மா இரு, என்னால உங்கள் அம்மா கூட ஒன்னால வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்பா நீங்கள் நாம்சனோட இருக்கணும்னு தானே ஆசைப்படுறீங்க, ஆனால் எனக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குடா, நான் தானே அவளை சின்ன வயசில் தொலைச்சேன், எனக்கும் அவள் கூட இருக்கணும்னு ஆசை தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோயின் அப்புறம் அந்த 2 லவ் பேர்ட்ஸ் இவங்க 3 பேரும் ஏதோ டெலிவரி பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்காங்க. அப்போ ஃபோன் பண்ணுறாரு, இன்றைக்கி நைட்டு நம்ம ஒன்றா டின்னர் சாப்பிடலாமா அப்படின்னு. சரிங்கப்பா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதே சமயம் இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா அவங்க லவரோட காசை வந்து ஸ்கேம் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த திருட்டு பையங்களை வந்துட்டு பிடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்ட்டு போலீஸ்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க போல. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவருக்கு பார்த்தீங்கன்னா அடடா நம்ம காசுக்காக ரொம்ப வந்துட்டு பாடுபடுறாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கிட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி கிட்ட வந்து ஒரு மாதிரி வலிஞ்சு நெளிஞ்சு பேசிகிட்டு இருக்கானா. ஸோ இவங்க வந்து டைரெக்டாகவே கேட்குறாங்க, உன்னோட பேர் வந்து ப்ரெட்டா இல்லை ஸ்கேமரா அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாண்டா, நீ எப்போ காசை வந்து டபுள் ஆக்கி கொடுக்குற, நீ ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ண தானே செய்கிற, என்ன பண்ணுற சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு உன்ன மாதிரி ஆளெல்லாம் வந்து நான் என் கம்பெனிக்குள்ளே விட மாட்டேன், மரியாதையை இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லும்போது, டே உன்னோட இந்த பேட் டெம்பரை மாற்றிக்க, இல்லைன்னா உன் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு கிளப்பில் இருப்பாங்க போல். அதில் இவங்களும் ஒரு மெம்பராக தான் இருப்பாங்க போல். ஸோ அதுலேருந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நார்மலாக ஒரு கேதரிங் மீட்டப் இருக்குது, நீங்களும் வாங்க அப்படின்னு. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனோட வாயில் என்னன்றது தெரில, அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் வில்லன் கூட எனக்கு ஒரு மீட்டிங்கை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க சீஃபும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்டுக்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ட்ரக்கை சாப்பிட்டாங்க அப்படின்னா நிறைய வந்து தண்ணியெல்லாம் குடிச்சு தான் இறந்து போகிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. இதை சீஃப் பார்த்தோன்னே அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. தண்ணின்ற மாதிரி போகும்போது ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிறான். என்னப்பா இந்த ட்ரக் வந்து இவ்வளோ மோசமாக இருக்குது, எவன் தான் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது, அவனை கண்டிப்பாக நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு. இங்கிட்ட இந்த சீஃபை பார்த்தீங்கன்னா ஹீரோனால கண்ட்ரோலே பண்ண முடியல. சரிங்க சார் நாங்கள் இங்கேருந்து போகிறோன்ற மாதிரி சொல்லும்போது அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதே சமயம் இங்கிட்டு நம்ம ஹீரோட டீம்மேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே யார் அந்த ஜெயில் கைதிக்கு வந்து அந்த மாஸ்க்கை கொடுத்துட்டு போனா அப்படின்ற விஷயங்களை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவில் வந்து பதிஞ்சிருக்கு. பட் அவனோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிளர்ராக இருக்குது. அவன் மூஞ்சியை கொஞ்சம் நல்லா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்ட வில்லன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிகிட்டு இருக்கான். என்னோட கம்பெனி இவ்வளோ பெருசாக வந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் எல்லாருமே தான் அப்படின்ட்டு அப்படியே அருமை பெருமையெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். இங்கிட்ட நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சீஃபை வந்து வண்டியில் அள்ளி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு தான் வந்துட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே கால் பண்ணி விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி சீஃப்க்கு வந்து ரொம்பவே உடம்பு சரியில்லை, ஸோ நான் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போ இந்த சீஃப் பார்த்தீங்கன்னா கத்துறாரு, வண்டி நிறுத்து அப்படின்னு. ஐயோ இல்லைனா நீ செத்துருவன்ற மாதிரி சொல்லும்போது, ஏண்டா நான் ஒரு சீஃபாக மாறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன்,
இப்போ போய் நீ வந்துட்டு என் உடம்புல ட்ரக் இருக்கு அப்படி இருக்குன்னு டாக்டர்கிட்ட காமிச்சு அது பெரிய இஷ்யூவா வந்தது அப்படின்னா இதுக்கப்புறம் என்னால் ஒரு சீஃபாக இருக்க முடியுமா? ப்ளீஸ் என்னை காப்பாற்று, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதே சமயம் இங்கிட்ட எல்லாருமே வந்துட்டு அந்த ஃபேஸை பார்க்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆளோட ஃபேஸ் வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இங்கிட்ட வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை தான் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவன் அந்த ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ணதில்ல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டானான்றது தெரில. அந்த டைம் ஒரு பர்சன் வரான். அதாவது இப்போ ஹீரோட டீம்ஸ் எல்லாருமே ஒரு பர்சனை கண்டுபிடிச்சிருப்பாங்களா, அந்த மாஸ்க்கு கொடுத்தவன அவன் தான் ஒரு பொட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜெக்ஷன் மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. அதை பார்த்து வில்லன் ஒரு மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்கான். இங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா சீஃபாக அவனோட வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்கான். அவரை பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படின்ட்டு பாடிலாம் பயங்கரமாக ஷேக் ஆகுது, ஒரு மாதிரி உதறுது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்படியே கையோட வச்சு லாக் பண்ணிடுறான். அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. இவனுக்குமே என்னடா இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ட்ரக் தாண்டா இந்த மாதிரி வேலை செய்யுது. ஸோ அவரை தண்ணி குடிக்க வைக்காமல் பார்த்துக்கணும், சீக்கிரமாக அந்த ட்ரக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதுக்கப்புறமா இந்த வில்லன் கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஏ லேடி போல் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மா வந்துட்டு உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம கம்பெனி மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. சரி ஓகே சீக்கிரட்டாக எங்களுக்கு ஒரு மீட்டிங்கை ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த டெலிவரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, என்னப்பா ரொம்பவே பிஸியாக இருக்கியா என்ன, இப்போல்லாம் ஃபோன் பண்ணுறதே இல்லை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, என்ன நீ ரொம்ப டல்லாக பேசுகிற, அவ்வளோ வேலையா, சரி வையின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுற. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டம்ப்ளிங்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அப்புறம் நிறைய பேர் வந்து இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட நியூஸ் எல்லாத்தையுமே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த சீஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ஹீரோட மண்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகுற மாதிரிலாம் இருக்குது, ஹாலுசினேஷன் தெரியுது. ஸோ தண்ணி, நான் தண்ணி கேட்குறேன், நீ எனக்கு தண்ணி கொடுக்கவே மாட்டியா அப்படின்ட்டு கையோட சேர்த்து லாக் பண்ணி வச்சுருந்துருப்பான்ல, அதெல்லாம் உடச்சிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காப்புல. அவனும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், சீஃப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கான். நல்ல வேலையா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லி வந்திருப்பா போல. சீஃபை பிடிச்சி ஒரே தள்ளு தான். அவர் அங்கிட்டு போய் பறந்து விழுந்துடுறாரு. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், அவருக்கு அந்த ட்ரக் தான் இந்த மாதிரி வேலை செய்யுது போல அப்படின்னு. ஸோ போய் விழுந்த ரிட்டன் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ண வராரா, ரெண்டு பேரும் இங்கிட்ட தள்ளிக்கிறாங்க. அவரோட ஒரே ஒரு ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா அந்த செவரில் போய் படுது. பயங்கரமாக அந்த செவரே உடையுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வேற இருக்காப்புல. ஹீரோன் பார்த்தீங்கன்னா அவரை அட்டாக் பண்ண போகும்போது நீ அவரை ஹர்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஸோ இவளுக்கும் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு சேர் எடுத்து அப்படியே கீழே தரையோடு வச்சு பார்த்தீங்கன்னா கை கால் எல்லாத்தையுமே கட்டி அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறா, ஐயோ என்னோட டம்ப்ளிங்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு. ஏமா இதுதான் ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி சரி இதுவும் முக்கியம் தான், இருந்தாலும் நான் அந்த ட்ரக்ஸை கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன், அப்போ தான் இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். நீ வந்துட்டு இவரை பார்த்துக்கோ, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போய் அந்த ஹப்பில் வந்துட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம் அப்படின்ட்டு இவ கிளம்பிடுறா. அதே சமயம் ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனை மீட் பண்ணுறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. அப்போ அவங்க பிஏ லேடி வராங்க. ஆமாம் எல்லாம் ஓகே தானே, எல்லாம் ஓகே தான், ஆனால் உங்கள் அம்மா வந்து நைட்டெல்லாம் ரொம்ப வந்து லேட்டாக வர மாதிரி தெரியுது, எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரையோ டேட் பண்ணுறாங்க அப்படின்னு. எது டேட் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு அவங்களை பயங்கர ஷாக்கு. சரின்ட்டு ஃபோன் பண்ணா, அங்கிட்ட அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கரோக்கியில் அந்த ஆள் கூட பயங்கர ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்புல. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த லவர் பாய் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஹப்புக்குள்ளே தான் ஏதாவது இருக்கா அப்படின்றத தேடுறாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபோனில் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், யாராவது வராங்களான்னு பாரு அப்படின்னு. ஏன்டா இந்த நைட்டில் எவன்டா வரப்போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் வாய முள்ள அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்துடுறாரு. ஆத்தாடி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த பையன் வந்து ஹீரோன்ட்டு சொல்கிறான், அவன் மாட்டிக்கிட்டா அப்படின்னு. சரிவா நம்ம எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அந்த ஹப்புக்குள்ளே எங்கேயோ போகிறாங்க. இங்கிட்ட இவன் இந்த மேனேஜரை சமாளிச்சாகணுமே. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா கேட்குறாமா, நீ எந்த டிபார்ட்மெண்ட்டு, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அது நான் பாத்ரூம் போகலான்னு வந்தேன், ஐயோ என் வயிறு வலிக்குது அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வயிற்று பிடிச்சிட்டு அங்கேருந்து எஸ் ஆயிரம். ஆனால் இந்த மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வந்துடுது, குடோன்குள்ளே யாராவது இருப்பாங்களோ அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வந்து பார்த்தா யாருமே காணும். இவரும் அங்கிட்டு இங்கிட்டும் சுற்றி பார்க்குறாரு. சரி யாருமே இல்லை போல அப்படின்ட்டு இவரும் பார்த்தீங்கன்னா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு பின்னாடி தான் ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க போல. ஸோ இவங்க போனதுக்கு அப்புறமா அப்படியே பாக்ஸை விட்டு வெளியே வராங்களா. ஆனால் இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா போகலை போல, நான் பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு மூஞ்சிக்கு நேரம் வந்து லைட் அடிக்கவும் ஹீரோன் பார்த்தீங்கன்னா செம்மையாக பயத்தில் பார்த்தீங்கன்னா இவன் அந்த மேனேஜரை நோக்கி அடிக்க, அதாவது லைட்டாக கையை தான் வச்சுருந்துருப்பான். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுறாரு. ஐயோ இந்த ஆள் பறந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா.
அதே சமயம் இங்கிட்டு நம்ம வில்லனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக் எல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அந்த பிளேஸ்ல தான் இருந்துட்டு இருக்கான். அப்போ போலீஸோட கண்ல வந்து ஒருத்தவன் சிக்கியிருந்திருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனை மீட் பண்ண தான் வரான். இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கான். ஆனா செய்றதெல்லாம் படு மோசமான வேலை. அந்த ஆள பார்த்தீங்கன்னா கிளாஸ வச்சு பயங்கரமா அடி வெளுத்துட்டு இருக்கான். அவனோட மூஞ்சி போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மூஞ்சி இருக்கக்கூடாது அப்படின்னு மூஞ்சில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லிக்யூடெல்லாம் ஊத்திட்டு இருக்கான். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வலியில துடிச்சிட்டு இருக்காப்புல. இந்த சீனெல்லாம் நான் உங்களுக்கு காட்டல. அது கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சீஃப் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. சீஃப் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நார்மலா இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து காலை வரைக்கும் தண்ணியே குடிக்கல. அதனால நார்மலா இருக்காரு. நீங்க தண்ணி குடிச்சா மட்டும் தான் இந்த ட்ரக் வந்துட்டு ஏதோ ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஒரு பாஸ்டிங் மாதிரி இருங்க. தண்ணி மட்டும் எக்காரணத்தை கொண்டு குடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வேலைக்கு கிளம்புறான். அதே சமயம் ஹீரோனோட பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக குதூகலமா பாட்டெல்லாம் பாடிட்டு வந்துட்டு இருக்காங்களா. அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏம்மா நீ யாரையும் டேட் பண்ணுறியா அப்படின்னு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஆமன்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு நீ வேற ஒருத்தவங்கள டேட் பண்ணுற லவ் பண்ணுறதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ வந்து அப்பாவை டிவோர்ஸ் பண்ண. அவரை டிவோர்ஸ் பண்ணாமல் நீ இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்னு. நான் என்னடி பண்ணேன்? நானும் அவங்க அப்பாவை வந்து ஏமாத்திட்டு வந்தேன். அந்த ஆளு தான் என்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏம்மா வயசான காலத்தில் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறது நல்லாவா இருக்கு? உன் வயசுக்கு தகுந்தாப்புல நடந்துக்குன்ற மாதிரி சொல்லும்போது, என்ன பேசிட்டு இருக்க? வயசான அவங்களுக்கு இதயம் மனசெல்லாம் கிடையாதா? நானும் எவ்வளோ நாள் தான் தனிமையில் இருப்பேன். நான் உன்னை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொண்ணை வளர்த்துட்டேன். அதனால உன் மனசு என்ன கல்லாவா மாறிடுச்சு? வயசான காலத்துல தான் உனக்குமே ஒரு துணை வேணுன்ற மாதிரி தோணும். உனக்கு இதெல்லாம் இப்போ புரியாது அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஹீரோனோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவள் நல்லா வருவான்ற மாதிரி பேசும்போது அவங்க பாட்டிமா பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமான்ற மாதிரி மண்டையாட்டுறாங்க. அப்போ நாமின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்கிறேன், நான் அப்பா கூட மூவ் ஆக போகிறேன் அப்படின்னு. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்களா. அதை பாட்டிமா வந்து சொல்கிறாங்க, உன் இஷ்டத்துக்கு நீ வந்து முடிவெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு. எனக்கு அப்பாவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மாவை விட எனக்கு அப்பாவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நான் தேவைப்படுறேன். அவருமே ரொம்ப தனிமையில் இருக்காரு. ஏன் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் பொண்ணை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு என் அப்பாவை பிடிக்கும். நான் அவர் கூட தான் போவேன் அப்படின்ட்டு அவன் வாட்டில் விறுவிறுன்னு அங்கேருந்து போயிட்டுருக்கான். எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இங்கிட்ட ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த ஹப்பில் வந்துட்டு மாஸ்கெல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்து ஆட்டையை போட்டுட்ருக்கா. அந்த டைமை நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டபுக்குன்னு வந்து அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரிலாம் ஆட்டையும் போடக்கூடாது, ஏன்னா கேமராலாம் இருக்குல்ல அப்படின்னு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணப்பா, அதான்ப்பா இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்ட்டு வாய் அடிச்சிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் என்ன பேசினாலும் க்யூட்டாகவே இருக்குதப்பா அப்படின்னு. இங்கிட்ட நாமினை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவனோட அந்த கஃபேக்கு தான் வந்திருக்கான். ஒரு அழகான பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ள வரா. இவனும் வேன் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வரான். அந்த பையன்கிட்ட அவ சொல்கிறா, இவன் என்ன ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. விடு விடு நல்லா பூசணிக்கா மாதிரி இருக்கான், பார்த்தா பார்த்துட்டு போகிறான் அப்படின்ட்டு அவனை ஒரு மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாள்ல, அதை பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறான். அந்த டேப்லெட்டை போட்டானா என்னன்றது தெரில. அதே சமயம் இங்கிட்ட அந்த சீஃபை தான் காட்டுறாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கணும் அப்படின்ற கிரேவிங்ஸ் வந்து பயங்கரமாக வந்துருச்சு போல். ஸோ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி உட்கார்றாரு, ஆனால் முடியல. ஸோ அப்படியே வந்து எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. டேபெல்லாம் திரும்பி பார்க்குறாரு, தண்ணியே இல்லை. அங்கிட்டு திரும்பி பார்த்தா சப்பாத்தி களி இருக்குல்ல, கேக்டஸ், அந்த செடி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அப்படியே கடிச்சு மென்று முழுங்குறாரா, ஒரு மாதிரி ஒமட்டுது போல். அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வாமிட் எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்குள்ளே தண்ணி இருக்குல்ல, அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதை குடிச்சாரா என்னன்றது தெரியல. இதுக்கப்புறம் இந்த மேனேஜரை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோனை வந்து ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்துருப்பார் போல், நம்ம ஹீரோனை வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக. அதில் நேற்று நைட்டு இவங்க வந்து இந்த குடன் கொலை ஆட்டையெல்லாம் போட்டு போயிருந்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்து இவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். இவருக்கு இதெல்லாம் திருடிட்டு போகிறான் அப்படின்னு. எங்கிட்ட நம்ம ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை மீட் பண்ணுறதுக்காக தான் வராங்க. ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக உட்காந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிட்ட அந்த ஹைனா இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோனை ஒரு மாதிரியே வெறித்தனமாக பார்த்துட்டு இருக்கா. என்ன நினச்சான்றது தெரில. கையில் ஒரு கத்தி எடுத்துட்டு விறுவிறுன்னு பார்த்தீங்கன்னா அவளை நோக்கி ஓடி வர்றா. ஹீரோ பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக பார்க்குறான். நாம்சூன் அப்படின்ற மாதிரி கத்தும்போது அதுக்குள்ளே ஹைனா பார்த்தீங்கன்னா கத்தியை வயிற்றுல இறக்கிட்டாலே என்னன்றது தெரில. ஹீரோயின் ஒரு மாதிரியாக தான் அப்படியே முழிச்சு தகச்சு போய் நின்றுட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.